இந்த மசூதிகள் ஞானவாப்பியாக இருக்கட்டும், இப்போ வந்து ஜும்மா மஸ்ஜித் மசூதி சம்பல் பகுதியிலயாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த மசூதிகள் இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவன் பெருந்தன்மையோட உங்களுக்கு பாபர் மசூதியில் இருந்த இடத்துல இந்துக்கள் கோயிலை கட்டுவதற்கு, ராமர் கோயிலை கட்டுவதற்கு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துருக்கான். இப்படியே புறப்பட்டீங்கன்னா ஒரு 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 தர்காக்கு அடியில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு மசூதிக்கு அடியில் ஒரு கோயில் இருக்குன்னு புறப்பட்டீங்கன்னா, அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் அமைதி சார்ந்து இந்த தேசத்தில் அன்பு பூண்டு வாழ்வதற்கு நீங்கள் விடவே மாட்டீர்களா? காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக மிக கடுமையாக நான் இந்த மனப்போக்கை கண்டிக்கிறேன். 55 ஆண்டு காலமும் இவை சரி என்றால் இயம்புவதெம் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை நான் ஆதரிச்சேன். அதற்கு காரணம் இந்தி கூட்டணியில 28 கட்சி கூட்டணி. அது அந்த கூட்டணியில் உள்ள ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு இணக்கமாக இருக்க முடியாது. எனக்கு ஒன்றும் மோடி மீது தனிப்பட்ட காதல் கிடையாது. நான் வந்து பாஜகவினுடைய உறுப்பினர் கிடையாது.